எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு இடத்துக்கு தான் மறுபடியும் போயிட்டுருக்கேன். அந்த இடத்துல என்னென்னலாம் நடந்தது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சும் மறுபடியும் அங்கே போகிறதுக்கான காரணம் எனக்குள்ள பல கேள்விகள் இருக்குது. சில கேள்விக்கான பதிலெல்லாம் எங்கே ஆரம்பித்ததோ அங்கேயே போய் தேடினா தான் பதில் கிடைக்கும். ஸோ ஆரம்பித்த இடத்துலையே போயிட்டு எனக்கான பதிலை தேட போகிறேன். இந்த சைடில் தான் வழி எங்கேயோ இருக்குது. பில்டிங் தெரியுது, லைட் ஆன் பண்ணுறேன். இது சீராக இருக்குது. யாரு? யாரு? ஹலோ? இப்போ நான் உன்னை தானே பார்த்தேன். உன்னை தேடி தான் வந்திருக்கேன். ஹலோ? எங்க இருக்க நீனு? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள்லாம் இல்லை. ஹலோ? தெளிவாக அந்த உருவத்தை பார்த்தேன். என் முன்னாடி தான் கிராஸ் ஆச்சு. இந்த சைடில் தான். என் பின்னாடி தான் வரியா? என் முன்னாடி போனதை பார்த்தேன்.
இந்த மாதிரி சத்தத்துக்கு கால் தடுக்குது. இந்த மாதிரி சத்தத்துக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன். எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் முன்னாடி வர தெரிஞ்ச உனக்கு எதுக்கு இப்போ பயப்படுறத? பயத்தில் வாயிலாம் கொண்டுருக்கு. நீ என் முன்னாடி இருக்கியா பின்னாடி இருக்கியா? இப்போ தானே அங்கேருந்து வந்தேன். எவ்வளோ பெரிய இடம். நைட் விஷன் ஒரு இடத்துல வச்சிடுறேன். ஹாய் எவ்வளோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நான் திரும்பி வரவே கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கி மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அண்டு இந்த இடத்துல நான் ஏற்கனவே வந்து வீடியோ பண்ணியிருக்கேன் டீமாக வந்து. அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த வீடியோ இன்னும் நான் போஸ்ட் பண்ணவே இல்லை. அந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் அதை எடிட் பண்ணுறப்ப தான் வந்து எனக்கு சில விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுது. அந்த விஷயத்தை என்னென்னு ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான பதிலும் இங்கே தான் கிடைக்கும்னு தெரிஞ்சது. ஸோ அதனால தான் நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். நம்ம வந்தப்பயே வந்து ஒரு உருவத்தை வந்து தெளிவாக பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஜின்னு இருக்குது அப்படின்றது நிறைய பேரால் நம்பப்படுது. இந்த ஃபேக்ட்ரியை வந்து கைவிட்டதுக்கான காரணமும் வந்து ஒரு ஜின்னை இந்த இடத்துக்கு ஏவி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஃபேக்ட்ரியை வந்து அவங்களால வந்து ரன் பண்ண முடியாமல் படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நஷ்டத்தில் போய் இந்த ஃபேக்ட்ரியை என்டையராக வந்து இழுத்து மூடி கைவிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு யாருமே வந்து ஆக்சஸ் பண்ணுறது கிடையாது. நான் முன்னாடி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ இந்த இடத்துல தரவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ பார்த்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பாட்டில் கூட இல்லை, ட்ரிங்க்ஸ் பண்ணுற பாட்டில் கூட எதுவுமே இந்த இடத்துல இல்லவே இல்லை. அதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடத்த யாருமே வந்து யூஸ் பண்ணுறது இல்லைன்னு. ஸோ இன்றைக்கி நான் தனியாக வந்திருக்கிறதுக்கு காரணம் இருக்குது. அது போக போக உங்களுக்கே புரியும். இந்த இடத்துல இருக்கிற அந்த ஜின் என் முன்னாடி வர முடியுமா? உன்னை பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறேன் நான். இங்கே இருக்கிற இப்போ இந்த பீரோ வந்து பார்த்திங்கன்னா அசைஞ்சுது. நான் தெளிவாக பார்த்தேன். இங்கே உள்ள ஆள் யாராவது இருக்கீங்களா? நீ எங்கே இருக்கிற? உன்னை தேடி தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த சத்தத்துக்கெலாம் பயப்படுற ஆள் நான் இல்லை. இந்த சத்தத்துக்கெலாம் பயப்படுறதா இருந்தால் நான் இன்றைக்கி தனியாக வந்திருக்க மாட்டேன். எதுக்கு இப்படிலாம் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாமா? யார் இருக்கா இங்கே? இந்த சைட்லேயும் எனக்கு சத்தம் கேட்குது. இந்த ரூம் உள்ளார தெளிவா. ஓகே, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என் முன்னாடி வரலாம். நீ என் முன்னாடி வர முடியுமா? உன்னை எதுக்காக இந்த இடத்துக்கு அனுப்புனாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சு இல்லை? அதுக்கப்புறம் எதுக்கு இன்னமும் இந்த இடத்துல இருக்கிற நீ தெரிஞ்சுக்கலாமா? இன்னும் எத்தனை பேரோட உயிரை வாங்கிறதுக்காக காத்துட்ருக்க நீ?
தெரியுதா? நீதானா அது? நில்லு. ஏய், புறா பறக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? நீதானா அது? நில்லு. இப்போ இந்த இடத்துல ஒன்றை தானே பார்த்தேன். மறுபடியும் உன்னை தேடி தானே வந்திருக்கேன். எதுக்கு இப்படி பயந்து பயந்து ஓடுற? உனக்கு தான் அவ்வளோ சக்தி இருக்குல்ல. நான் போன வாட்டி வந்தப்பே உன்னோட சக்தி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னை பார்த்து பயமா? எங்கே இருக்க? இந்த மாதிரி கத்துறதுல நான் பயப்பட மாட்டேன். தெளிவாக இப்போ இங்கே கத்துச்சு. நீ இன்னும் எதுக்காக இங்கே சுற்றிட்டு இருக்க? உன்னை தெரியுது. உன்னை தேடி தான் நான் வந்திருக்கேன் இங்கே. உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குல்ல? தனியாக தான் வந்திருக்கேன், வா. மொத்தமாக வந்திருக்கப்ப எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ணல. இப்போ எப்படி என்னை கன்ஃபியூஸ் பண்ண முடியும் உன்னால்? இப்போ நான் தனியாக தான் இருக்கேன். எந்த விஷயத்துலையும் நான் இப்போ டைவர்ட்டே ஆக மாட்டேன். உன்னை தேடி உன்னை பார்க்கறது மட்டும்தான் என்னோடய நோக்கம். உன்னோட கொலவெறி எதுன்னு அடங்கலையா? இந்த இடத்துல நான் தனியாக வந்து நிற்கிறேன். இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? கைஸ்,
எனக்கு என்னமோ அது வந்து இப்போ வேறு ஏதோ ட்ரிக்காக வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து தனியாக உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறியா? அதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன். திடீர்னு சவுண்டு கேட்டாலே பக்கு பக்குன்னு தூக்கி வாரி போடுது. நான் உன்ன மாதிரி மிருகமும் இல்லை பேயும் இல்லை, சரியா? நான் மனுஷன்தான். திடீர்னு சவுண்டு கேட்டால் பயம் வரும் தான் எல்லாருக்குமே. அந்த பயத்தை மீறி தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். இவ்வளோ பெரிய இடத்துல நான் மட்டும் தனியாக தானே இருக்கேன், நீயும் தனியாக தானே இருக்க. உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு தான் வந்திருக்கேன். என்னது புரியல கைஸ்? இப்போ ஒரு வாய்ஸ் கேட்டுது. அந்த வாய்ஸ் வந்து கன்ஃபார்ம்டாக வந்து இது ரெக்கார்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன மறுபடியும் டைவர்ட் பண்ணுறேன் என்ன? ஏதாவது கேப்சர் ஆகுமா தெரியல. என்னை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறியோ? அதுக்கும் உனக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கும் நான் வந்து பார்த்தோன்னா உனக்கு கரெக்டான டைம் வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, வா 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 வா, பின்னாடியே வா. நீனு யாரு? நீதானா அது?
கைஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பின்னாடி யாரோ ஓடி ஆடுற மாதிரி இருந்தது. இப்போ என்னென்னா இந்த இடத்துல அந்த உருவத்தை பார்த்தேன். ஓகே, நீ எங்கே வேணால் இருந்துக்கோ. இப்போ நான் உன் பின்னாடி ஓடியார மாட்டேன். நான் உன்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்தேன்ல, என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் நீ ஆசைப்படுறியோன்னு. அதுக்கான வாய்ப்பும் தரேன்ல. இப்போ அதுக்கான வாய்ப்பு தான் இது. கைஸ், நான் இப்போ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட கம்யூனிகேட் பண்ணுறேன். முடிஞ்சால் கிட்டக்க வருதா, க்ளோஸ் காலில் கிட்டக்க வந்து என்ன பண்ண முடியுமோ பார்ப்போம். இந்த சைடில் ஏதோ சவுண்டு கேட்குது. ஓகே, நான் இப்போ இந்த இடத்துல இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் நைட் விஷன் எடுத்துக்கிறேன். பார்த்தலாம் இன்றைக்கி நீயா நானான்னு. இப்போ இந்த இடத்துல இருக்க எல்லா லைட்டையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். உன்னால் இங்கே வர முடியுமா? ஃபுல்லாக பிச் பிளாக்கில் தான் இருக்கேன். உன்னால் முடிஞ்சால் இங்கே வர முடியுமா? கம்ப்ளீட்டாக என்டையர் பிளாக்கில் இருக்கேன் நான். கைஸ், அந்த நைட் விஷன் வேறு லைட்டு பிளிங்க் ஆகி எரியுது. ரெக்கார்ட் ஆகுதான்னு கூட தெரியல எனக்கு. அதெல்லாம் சேஃப்டிக்கு இதில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹலோ, இருக்கியா இல்லையா? மா, அம்மாவோட வாய்ஸ் கேட்டுது. மா, தெளிவாக கேப்சர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, calm down. Shit. Guys. உன்னை தேடி தான் வரேன். என்ன இப்போ எங்கள் அம்மா மாதிரி வரையோ இங்கே? ஆ, கைஸ், எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து பார்த்தோன்னா அம்மாவோட வாய்ஸில் என்னை வந்து கூப்பிடுது. இது ஏற்கனவே நடந்த விஷயந்தான். இந்த வாட்டி நான் வந்து பார்த்தோன்னா அப்படிலாம் டிஸ்டர்ப்லாம் ஆகலை, சரியா? இப்போ நீ வரலாம் தாராளமாக முன்னாடி.
இங்கே வந்திருக்கிறது நான் மட்டும்தான் வந்திருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் டைவர்ட் ஆகிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை உனக்கு, சரியா? என்னோட அம்மாவோட வாய்ஸில் கூட்டா. ஏய், யாருமே இல்லை. கௌதம் ப்ரோ,